நான் ரீசென்ட்லி மக்காச்சோளத்தோட ஃப்ளாரோட சப்பாத்தி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டு. பஞ்சாபியோட ஸ்டேப்பிள் ஃபுட் சர்சோ தா சாக் மக்கே தி ரோட்டி. சர்சோ தா சாக் வந்து கடுகு இருக்கு இல்லையா, அதோட கீரை. இதோட இனி 4 to 5 டைப் ஆஃப் கீரை போட்டு நல்லா கடைஞ்சு செய்வாங்க. இதோட பேரப் பண்ண மக்கே தி ரோட்டி, மக்காச்சோளம் மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து சப்பாத்தி செய்வாங்க. நம்ம நார்மல் கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி சூடு பண்ணி அதில் வந்து இந்த சோள மாவு போட்டு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் விட்டு, அதுக்கப்புறம் இதில் உப்பு கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு பெனஞ்சு மறுபடியும் ரெஸ்ட் விடணும். அதுக்கப்புறமா நம்ம டோ வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பிடிச்சி அதுக்கப்புறம் ரோல் அவுட் பண்ணிக்கலாம். இதில் க்ளூட்டன் இல்லை, ஸோ ஸ்ட்ரெச் ஆகாது. நம்ம மெலிசாக நல்லா தேய்ச்சிக்கணும். லைட்டாக தவாவில் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளேமில் காட்டி எப்படி ஃபுல்கா சுடுறோமோ அதே மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது சொதப்பிடுச்சு, நல்லாவே வரல. ஆனால் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பை பாய்.